வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். வரலாறு என்றால் என்ன? வரலாறு எனும் வார்த்தை எதை உணர்த்துகிறது? வரலாறு எத்தனை சகாப்தங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? அவை ஏன்? இந்திய வரலாறு, அதை ஆண்ட முக்கிய பேரரசர்கள் மற்றும் பல. நேரத்தை வீணடிக்காமல் காணொளியை காண்போம். மனிதர்களின் கடந்த காலத்தை மையமாக கொண்டு அவற்றை ஆய்வு செய்து மனித இனத்தின் வாழ்க்கை முறை, நாகரிகம், வளர்ச்சி, பண்பாடு மற்றும் சமூக மாற்றங்கள் போன்றவற்றை படிப்படியாக கற்கும் ஓர் அறிவியல் அல்லது ஓர் கலை வரலாறு என வரையறுக்கலாம். இத்தகைய வரலாறுகள் பெரும்பாலும் எழுதப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டது. தமிழில் வரலாறு என்ற வார்த்தையை வரல் கூட்டல் ஆறு என்று பிரித்தால் அதன் அர்த்தம் நமக்கு புரிய தொடங்கும். இதில் ஆறு என்ற வார்த்தைக்கு வழி என்ற பொருளும் உண்டு. அப்படியென்றால் வந்த வழியை நினைவு கூறுவதே வரலாறு என்று இவ்வார்த்தை நமக்கு நிரூபிக்கின்றது. தமிழில் ஓர் சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அது அனைவராலும் அறியப்பட்டது. அதில் இதுவும் ஒரு சான்று. வரலாற்றை 3 தனித்தனி சகாப்தங்களாக பிரிக்கின்றன. அவை பண்டைய காலம், இடைக்காலம் மற்றும் நவீன காலம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதாவது கிமு 3600 ஆண்டு முதல் கிறிஸ்து பிறப்பதற்கு பின், அதாவது கிபி 500 ஆண்டு வரை இடைப்பட்ட காலநிலையை பண்டைய காலம் என வரையறுக்கப்படுகிறது. இதுபோன்று இடைக்காலமும் கிபி 500 ஆண்டு முதல் கிபி 1500 ஆண்டு வரை மற்றும் நவீன காலம் கிபி 1500 ஆண்டு முதல் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்டு வரை என வரையறுக்கப்படுகின்றன இவ்வரலாற்று காலமுறை கணக்கீடு. இக்கணக்கீட்டை காணும்போது நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் வரலாம். எதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒப்பிட்டு கணக்கிடுகின்றனர், அதாவது கிமு மற்றும் கிபி என? அதற்கான காரணம் தயோனியஸ் எஸ்குலஸ் என்னும் கிறிஸ்துவ துறவி ஆவார். இவர் இந்த காலக்கணிப்பு முறையை சுமார் 525 ஆண்டில் இயேசுவின் பிறப்பை தொடக்க புள்ளியாக கருதி அதிலிருந்து ஆண்டுகளை கணக்கிடுவதை உருவாக்கினார். அக்காலத்தில் இது அனைவராலும் ஏற்கத்தக்கதாகவும் இருந்தது. எனவே இம்முறை தொடர்ந்து இன்றளவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றுகளின் குறிப்புகளை பேசும்பொழுது இந்திய வரலாறை பற்றி பேச வேண்டும் அல்லவா? இந்திய வரலாற்றின் ஆரம்ப காலம் சிந்து சமவெளி நாகரிகம். இவை தோராயமாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3300 முதல் 1300 ஆண்டுகள் வரை இருந்தது. இத்தகைய சிறப்புமிக்க நாகரிகத்தை ஆண்ட முக்கிய பேரரசர்கள் மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, முகலாய பேரரசு. பின் கடைசியில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழ் இந்தியா ஆளப்பட்டது. காணொளியின் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சில சமயங்களில் நாம் படிக்கின்ற வரலாறு உண்மை விவரங்களை சான்றாக கொண்டிருக்கும். ஆனால் அவை உண்மை அல்ல, தேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகளின் தொடர்ச்சி தான் என்று நான் கூறவில்லை. அறிஞர் பார்னா கிளாஃப் கூறுகிறார். ஆதலால் எதுவாக இருந்தாலும் தேடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.